அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைய நாளிலே ஒரு தர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் முதலாவது பார்த்து நாங்கள் அதற்கான விளக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இந்த இடத்திலே நாங்கள் கர்த்தர்களுக்கு கிருபை அளித்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு வேத ஒரு படிப்பாக நாங்கள் இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு மனம் திரும்பாதவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனை நிச்சயமானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இதை பிரசங்கிக்கும் பொழுது இன்றைக்கு சிலருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்புள்ளவர் அல்லவா? அன்புள்ளவர் என்று பிரசங்கிக்கிறீங்களே, அப்படியாயின் அவர் நித்திய தண்டனையை நமக்கு தருவாரா? அன்புள்ள தெய்வம் அப்படி தருவாரா என்று சொல்லி அவர்கள் இந்த கேள்வியை ஒரு தர்க்கத்துக்குரியதாக மாற்றுகிறார்கள். அவர் நமக்கு தண்டனை தரமாட்டார். நாம் இந்த உலகத்திலே எப்படியும் நாம் ஜீவித்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் நித்திய தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார். ஒரு நாள் எப்படியும் எங்களுக்கு பரலோகம் தருவார் என்று அந்த தர்க்கத்தை முன்வைக்கிறார்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக தர்க்கத்தை முன்வைத்து இல்ல நீங்கள் சொல்லுவது தவறு என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது இவ்விதமானவர்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். பின்னாகவே ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆகவே தர்க்கத்துக்கு வருகிறவர்கள் பிரசங்கியாரோடு அல்ல, அதை பிரசங்கிக்கிறவரோடு அல்ல, இதை சொன்ன ஆண்டவரோடு போய் தர்க்கிக்க நீங்கள் விரும்பலாம். ஆண்டவர் சொன்னார், நித்திய ஆக்கினையும் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. ஆகவே நித்திய ஜீவன் இவ்விதமாய் நடந்தால் உனக்கு நித்திய ஜீவன், இவ்விதமாக நடந்தால் நீ நித்திய ஆக்கினை. அவர்தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே போய் கேளுங்கள், ஆண்டவரே நீர் இப்படித்தானே சொல்லி இருக்கிறீர், நீர் ஒரு அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆனால் இப்படி சொல்லி இருக்கிறீரே, அது நியாயமா என்று போய் கேளு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிரசங்கிக்கிறது ஆண்டவர் சொன்னதையே பிரசங்கிக்கிறோம். ஆகவே நீங்கள் யாரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும்? அவரிடத்திலே போய் கேள்வி கேட்க வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் முன்பும் உங்களை சொல்லித் தந்திருப்பேன், இன்றைக்கும் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும், ஒவ்வொரு மனிதனும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அவர்கள் நித்திய நரகத்திற்கு செல்வது தேவனுடைய சித்தம் இல்லை. ஏனென்றால் நரகமானது மனிதனுக்கு உருவாக்கப்பட்டதல்ல. ஆண்டவர் நித்திய நரகத்தை மனிதர்களுக்கு உருவாக்கவில்லை.
அதை உருவாக்கினது எல்லாம் பிசாசுக்கும் அதன் தூதர்களுக்கும் தான் அந்த நரகத்தை உருவாக்கினார். அந்த நரகம் அவைக்குத்தான். ஆனால் மனுஷர்களுக்கு நரகம் உண்டாக்கப்படவில்லை. மனுஷர்கள் நரகத்துக்கு போவது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் சொற்படி கேட்டு நாம் நடக்கும் பொழுது அவருடைய விருப்பத்தை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இல்லை, அதை நான் கேட்க மாட்டேன் என்றால் நான் செல்லும் இடம் எது பிசாசுக்கும் அதன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நித்திய நரக அக்கினியை நாங்களே விரும்பி போறோம். அதற்கு அவருடைய செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இது ஆசீர்வாதம், இது சாபம். உனக்கு விருப்பமானதை தெரிந்து கொள்வது உன்னுடைய பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சித்தத்திற்கு அதை விட்டு விடுகிறார். ஆகவே ஆண்டவர் அன்புள்ளவர். நாம் நித்திய நரக அக்கினிக்கு போவது அவருக்கு பிரியமில்லை. நாம் ஒரு நாள் அவரோடு கூட பரலோகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் அவர் என்ன செய்ய முடியும்? இதுதான் அருமையானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர். நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும், எந்த ஒரு பாவியையும் அவர் நேசிக்கிறார். எந்த ஒரு துன்மார்க்கரையும் அவர் நேசிக்கிறார். எந்த ஒரு கெட்டவனையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் அவனிலே இருக்கிற அந்த துர்க்குணம், அவனிலே இருக்கிற பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். அருமையானவர்கள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அவர் உண்டாக்கின ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலோக ராஜ்யத்தை எப்பொழுதும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் இந்த ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது, அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம், அந்த இடத்திற்கு போவதற்கான தகுதி என்ன, அந்த இடத்துக்கு போவதற்கு தகுதி என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இதை சொல்லுகின்றார். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் கைசல் வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆக வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆவதற்கு நம்மிலே காணப்பட வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். நாம் எதிர்த்து நாம் நிற்கக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆக வேண்டும். ஒரு பிள்ளைகளை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது பாருங்க, அந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எப்பொழுதும் ஒரு வஞ்சகமற்ற ஒரு உள்ளம் கொண்டவர்கள். நீங்கள் அந்த பிள்ளைகளை பேசினாலும் சில நேரங்களில் அந்த பிள்ளை கோபப்படும். ஆனால் அந்த பிள்ளையானது அதை ஒரு மனதிலே ஒரு வஞ்சகமாக வைத்து நம்மை ஒருபொழுதும் எதிர்க்காது. பெரியவர்கள் பாருங்க, பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? வஞ்சகமாக வைத்திருப்பார்கள். இவனுக்கு நான் ஒரு பாடம் படிப்பிக்கிறேன், என்னக்கு இவன் இப்படி செய்து போட்டான் அப்படி செய்து போட்டான் நினைப்பார்கள். பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். பின்ன ஆகவே அருமையானவர்களே, அந்த பிள்ளைகளுடைய குணம் கீழ்ப்படிதல். சத்தம் போடாத, பேசாம இரண்டா அப்படியே இருக்கும். கீழ்ப்படிதல். நீ அங்க போகாத, எஞ்சால வா என்று சொன்னா இருக்கும். கீழ்ப்படியும். பின்ன இந்த பிள்ளைகளை போன்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பின்ன மனம் திரும்பலுக்கு அடையாளம் கீழ்ப்படிதல். பிள்ளைகளை போல் மனம் திரும்புதல்,
மனம் திரும்பி விட்டேன் என்றால் அந்த அர்த்தம் என்ன? நான் பிள்ளையை போல மாறிவிட்டேன், ஒரு குழந்தையை போல மாறிவிட்டேன் என்பதுதான் இந்த அர்த்தம். அதனுடைய அடையாளம் தான் என்ன செய்கிறோம்? நாங்க என்ன செய்யறோம்? பின்பு ஞானஸ்நானம் பெற போறோம். இது கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொல்ற? மகனே மகளே, நீ இவ்விதமாக நீ தண்ணீரினால் நீ ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள், ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அது சத்தம் இல்லாமல் கீழ்ப்படுகிறோம். பின்ன மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆவதற்கு நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது தாழ்மை. 1 கொரிந்தியர்ல நீங்க 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் எடுத்திருந்தால் வாசிங்க, அல்லது நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துக்குணத்தில் குழந்தைகளாகவும் புத்தியிலோ தேர்ந்தவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி சொல்றார். பாருங்க சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேங்க, துக்குணத்திலே குழந்தைகளாயிருங்க, புத்தியிலோ தேர்ந்தவர்களாயிருங்க. பின்னாகவே அருமையாளர்களே பாருங்க, இன்றைக்கு சிலர் இருக்கிறார்கள் பாருங்க, சிலர் சொல்லுவார்கள் அல்லவா, குழந்தை புள்ள போல இவன் கொஞ்சம் புத்தியில குழந்தை புள்ள போல இருக்கிறான், அதனால அவன் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் அற்பமாக சொல்லுவோம். ஆனா பாருங்க, அவருடைய புத்தியை பாருங்க, புத்தி எப்பொழுதும் ஒரு பொல்லாததா இருக்கும், புத்தி பொல்லாததா இருக்கும். பின்ன இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்க, துக்குணத்திலே குழந்தைகளாயிருங்க. பின்ன துக்குணம் முழுக்காவல்ல இருக்கு. நீங்க யார பாருங்க, இவன் பாவம், இவன் கொஞ்சம் 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 பிளவீனமானவன் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்க அல்லவா. ஆனா பாருங்க, அவன் முழுதும் துக்குணத்தில மிகவும் கெட்டித்தனமாயிருப்பான். பார்த்தீங்களா? பின்ன எங்களுக்கு ஆண்டு சொல்ற, நீங்கள் புத்தியிலே குழந்தையாயிராதீங்க, துக்குணத்திலே குழந்தைகளாயிருங்க, புத்தியிலே தேர்ந்தவர்களாயிருங்க. பின்னாகவே அருமையானவர்களே, பிள்ளைகளை போன்று நாங்கள் மாற வேண்டும், அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னாகவே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ஆண்டவர் இது தேவன் சொல்லுகிற வார்த்தை. இப்படியாக செய், நீ பாவி, ஒவ்வொருவரும் பாவியா இருக்கிறீங்க, நீங்க மனம் திரும்பி என்னை விசுவாசியுங்க, மனம் திரும்புங்க, உன்னுடைய பாவங்களை என்னிடத்திலே ஒப்படை, நான் உனக்கு மன்னிப்பு தர நான் இருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன், உனக்காக நான் சிலுவையிலே மரித்தேன், உனக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் எந்த இதுவும் இல்லாமல் நான் அவருக்கு ஓம் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினை நான் பெரும் பாவி ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, நான் உமக்கு விரோதமாய் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன், என்னை மன்னியுங்க, எனக்காக நான் இந்த பாவங்கள் என்னில் இருக்கிற அக்கிரமங்களுக்காக நானும் ஒரு நாள் அடைய வேண்டிய தண்டனையை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்களே, எனக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே நீங்கள் தொங்கினீங்களே, எனக்காக இந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீங்களே, என்னை ஆண்டவரே என்னை மன்னியுங்க, நான் உடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுப்பது குழந்தைத்தனம். குழந்தையாக மாறுகிறோம், அதுதான் மனம் திரும்புகிறது. அருமையானது. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்தை நான் சொந்தரிக்கிற பிள்ளையாக நான் மாறுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி,
அடுத்தது இரண்டாவதாக வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு மனம் திரும்பிய ஒருவன் அங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது என்னென்று சொன்னால் ஞான ஸ்நானம், தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக நான் அவருக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அருமையானவர்கள், அடுத்த விதமாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் அந்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நாங்கள் நிறைய எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரை சிந்தித்து பார்க்கணும். அதுக்காண்டித்தான் ஆண்டவர் காத்திருக்கும்படியாக சொல்லுகின்றார் இடத்திலே பாருங்கள். ஆகவே நாங்கள் அவருக்கென்று நாங்கள் கீழ்ப்படிந்து நாம் மனம் திரும்பி நான் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறின பிற்பாடு நான் என்ன செய்கிறோம்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்துக்குள்ளே வந்து விடுகிறார். அவர் சொல்லுகிறபடியே நாம் நடக்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவ்விதமாக நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுடைய அபிஷேகத்தினாலே உங்களை நிறைப்பார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கு தெரியாது யாரும் நம்மை உங்களை போன்று யாரும் எங்களுக்கு அவரை பற்றி சத்தியங்களை பற்றி சொல்லி தந்தது கிடையாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே யாருமே அப்படி ஒரு காரியம் இல்லை. நாங்கள் கத்தோலிக்க மதத்தில் இருந்தவர்கள். பின்னாகவே எங்களுக்கு வேறு எதுவே தெரியாததை கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தினார். ஆனால் நாங்கள் மனம் திரும்பி உடனடியாக அவருக்கு என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தோம். அதன் பிற்பாடு ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு காரியம் எங்களுக்கு இல்லை. ஏதோ நாங்கள் ஒரு காலத்தில் பெற்றிருக்கிறோம் தானே, குழந்தை ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அந்த திருப்தியோடு இருந்த நாங்கள் வேறொன்றையுமே எங்களுக்கு தெரியாது, யாரும் கற்றுத்தரவில்லை. ஆனால் கற்று ஒரு நாள் அற்புதமாய் எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு கற்றுத்தந்தார். அது வரைக்கும் நாங்கள் ஏதோ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம், ஞான ஸ்நானம் பெறவில்லை. ஆனால் தேவன் வழி நடத்தினார், அற்புதமாக ஞானஸ்நானத்துக்கு வழி நடத்தினார். அதுக்கு பட்டது கீழ்ப்படிந்தோம். எந்த பேச்சும் இல்லாமல் எந்த மூச்சும் இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படிந்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் எங்களுக்கு அவருடைய அபிஷேகம் ஆவியாவுடைய அபிஷேகத்தை பற்றி அதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதிர்பாராத விதமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ராத்திரியிலே அருமையானவர்களே, நாங்கள் நித்திரையாக செய்து நித்திரை கொண்டிருந்த எங்களை எழுப்பி என்னையும் என்னுடைய மனைவியையும் அவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிறைத்தார். ஒரு வருத்தியாலும் ஒன்று மணித்தியாலும் நாங்கள் அவருடைய சமூகத்திலே துதித்து அவரை மகிழும்படியாக செய்தார். அருமையானவர்கள், இவ்விதமாக அருமையானவர்களே தேவன் வழி நடத்தினார். ஆகவே அந்த தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லவர். அருமையானவர்களே, அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுதான் முக்கியமானது. அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை நாம் காண முடியும். அருமையானவர்களே, இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இதுதான் அருமையானவர்களே முக்கியமான. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இது அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை சொல்லுகிறாரே, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேதுருவா சொல்லுகிறார். பேதுருதான் சொல்லுகிறார். எங்கிருந்து? ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை அவர் உபதேசிக்கிறார், போதிக்கிறார். ஆகவே ஞானஸ்நானம் என்பது ஒரு மனுஷனுடைய கட்டளை அல்ல, அல்லது ஒரு சபையினுடைய கட்டளை அல்ல, தேவனுடைய கட்டளை. நீங்கள் வாசியுங்கள் அருமையானவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம். விசுவாச ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாத்தீங்களா? பின்னாகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் முதலாவது சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து நான் மறுபடியும் பிறக்கிறேன். அப்படிப்பட்ட பிற்பாடு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். பின்னர் அதன் பிற்பாடு அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாத்தீங்களா? பின் ஆண்டவர் உங்களுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தமாக அந்த அந்த ஆக்கினை தீர்ப்பை நாங்களே எடுத்துக் கொள்ளுகிறோம். பின்னாகவே இது ஆண்டவருடைய கட்டளையை அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் வாசித்து கேட்டீங்க. பேதுரு அங்கே உபதேசிக்கிறார், பிரசங்கிக்கிறார். அருமையானவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்ல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்திலே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பார்த்தீங்களா அருமையானவர்களே, இன்றைக்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்தை அறிந்து 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 நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். அந்த சபையிலே இருந்து நீ கற்றுக்கொள்ள வேணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு உன்னை கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். பின் ஆகவே அதை செய்ய அதிலே தேவனுடைய சித்தங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ. ஆகவே அதற்கு என்னை கீழ்ப்படுத்தி நடந்து கொண்டு போக வேண்டும். இப்பொழுது பாருங்க அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ளே ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது. அதாவது சித்தம் என்ற விருப்பம். எனக்குள்ள ஒரு சித்தம், எனக்குள்ளே ஒரு சித்தத்தை வைத்திருக்கும் வரைக்கும் தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிய முடியாது. அதன் காரணமா என்ன செய்யறோம் தெரியுமா? எங்களுடைய சுய விருப்பத்தையே தேவனுடைய விருப்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இங்கேதான் இன்றைக்கு தவறுகள் நடக்கிறது. தேவனுடைய சித்தம் எப்படி வருகிறது? என்னுடைய இருதயத்திலே எனக்கென்று ஒரு விருப்பம் ஒன்றும் இல்லாத நேரத்திலே தான் தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் அதை விட்டுவிட்டு என்னுடைய இஷ்டத்தின்படி நடந்து கர்த்தாவே 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 என்று சொல்லி கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய ஊழியர் அல்ல, பிரசங்கியார் அல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த அன்பு தெய்வம் சொல்லுகிறது. பின் ஆகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
பின் அருமையானவர்களே, என்னுடைய சித்தம் இதுதான் எனக்கு விருப்பம், எனக்கு இதுதான் செய்ய விருப்பம், எனக்கு இப்படித்தான் போக விருப்பம், இப்படித்தான் நினைக்க விருப்பம். இப்படி செய்தால் தேவனுடைய சித்தம் நம்மிலே ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய இதயத்தில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உன் சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அருமையானவர்களே தேவன் நம்மை வழிநடத்துவார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் முந்தி சவுலாக இருக்கும் பொழுது சபையை துன்பப்படுத்தின மனுஷன். அவர் ஒரு மதவாதியா இருந்தவர், மதத்தில் ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார், தான் தேவ பக்தி உள்ளவன் என்று தான் நினைச்சு கொண்டிருந்தார். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் தான் அவர், வேதத்தை எல்லாம் படித்து தீர்ந்தவர், நியாய பிரமாணத்தை எல்லாம் படித்தவர். ஆனால் அவர் தேவனுடைய ஜனங்களை, சபையை உபத்திரப்படுத்தினார். ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்தார். சந்தித்த பொழுது அவர் உடனடியாக கேட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் யார்? என்ற ஒரு சக்தியோடவரை சூழ்ந்து கொண்டது. அவருக்கு விளங்கிட்டு, என்னுடைய பிறத்தில் அல்ல, இது மாபெரும் சக்தி ஒன்றை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ உபத்திரப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லி சொன்ன பொழுதுதான் உடனடியாக பாருங்க, அவர் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன், சொல்லும் ஆண்டவரே, நான் செய்கிறேன். பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தம் தான் என்னிலே நிறைவேற வேண்டும், நீர் சொல்லுகிறபடி நான் செய்வேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை அதிலேயே அவர் நிலைத்திருந்தார். அருமையானவர்களே, பார்த்தீங்களா? இதுதான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பிதாவுடைய சித்தம் செய்யாமல், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனுடைய சித்தம் எங்கிருந்து வருது? இதிலிருந்து தேவனுடைய சித்தம். அதுக்குத்தானே நமக்கு கர்த்தர் சபையத்தார. கொஞ்சம் சிரித்து பாருங்க. அதான் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த சபையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். அது தேவன் பேசிக் கொண்டிருப்பார். பேச பேச கேட்டு போட்டு போறதுல இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, அருமையான பிள்ளைகளே, அதை கேட்டு நம்மை கீழ்ப்படுத்தி ஓ, இப்படி எனக்கு தெரியாமல் இருந்தது இப்படி என்று சொல்லி எப்பொழுதுதான் நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவர் பேசியிருக்கிறார், உடனடியாக இருக்கு, இப்படி நான் வளர்ந்து கொண்டு போகணும். அருமையானவர், அதுக்குத்தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். ஆகவேதான் சபை கூடுதலை விட்டு விடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். மீண்டும் சொல்லுவேன், அதுதான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நீ வரையிலேயோ ஒரு நாள் ஆண்டவர் பேசுறத நீ விட்டு விடுவார். பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவார். அதனாலதான் ஆண்டவர் வற்புறுத்துகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். பின் ஆகவே அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஓசியாவிலே 8வது அதிகாரத்திலே, ஓசியா எடுத்தவர்கள் வாசிங்க, ஓசியா 8வது அதிகாரத்திலே 2வது வசனம், 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே கூட அங்கே 25ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், 11வது 12வது வசனத்திலே சொல்லுகிறார், 11:12, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றது, உங்களை எனக்கு தெரியாது. பின் ஆகவே இதிலிருந்து நாங்கள் விளங்குறோம் பாருங்க,
இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய சித்தத்தை தேடி அவர்கள் செயல்படவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய சித்தத்தை அவர்கள் செய்யாமல் தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தாங்க. அதனால அவர்கள் திருப்பி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு, ஆண்டவரே பல்லோக ராஜ்யத்தை திறந்துவிடும் என்று சொல்லும் பொழுது, உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி அங்காலே ஆண்டவர் சொல்றார். அக்கிரம செய்கைக்காரராக காணுகிறார். தேவ சித்தத்தில் செய்யாதவர்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்றார். பாத்தீங்களா, ஆண்டவரை அவர்கள் பகைக்கையிலேயே ஆண்டவரையும் அவர்கள் நேசித்தாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் தான் எல்லாம் செய்தாங்க. அவருக்கு தான் ஊழியம் செய்தாங்க. அவருடைய வருகைக்கு தான் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியாதப்பா. இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? ஆகவே அருமையானவர்களே, நாமும் ஏதோ நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவ நாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், எல்லாம் செய்துட்டோம், நாம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், இனி என்ன எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கங்களையும் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய சித்தம் இதா என்று சொல்லி நாங்கள் கேட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அருமையானது. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க செய்து. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அருமையானவர்களே, இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்கவன். இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதி எப்படி இருந்தது? அவர்கள் எல்லாம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்க, வேதத்தை கற்று தேர்ந்தவங்க. ஆண்டவர் சொல்றார், இவங்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர்களை விட நீங்கள் மேலதிகமாக இருக்க வேண்டும். பின்ன இந்த வேதவாத பரிசையுடைய நீதி என்ன? இவங்க எல்லாம் படித்தாங்க, புத்தகத்திலே எல்லாம் படித்திருக்கிறாங்க, எல்லாம் செய்திருக்கிறாங்க, போதிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதன்படி நடக்கிறதில்லை. இன்னுமாக பாருங்க, அந்த விசுவாசம் அவங்களுக்கு அதிலே இல்லை. ஆனால் அதாவது பாரம்பரியங்கள் அதுகளிலே தான் அவர்கள் முழு அக்கறை செலுத்தியிருந்தாங்க. அது செய்ய வேணும், உபாசிக்க வேணும், இத்தனை நேரம் உபாசிக்க வேண்டும், இந்த மாதிரியாக நடக்க வேணும், அப்படி நடக்க வேண்டும், அது தீட்டு, இது தீட்டு, இதுவரைக்குதான் அவங்க கரிசனா இருந்தாங்களே தவிர, இந்த நீதியிலே இருந்தாங்களே தவிர, அவங்க இந்த நீதி தேவனுக்கு அங்கே உகந்ததாக தெரிய இல்லை. அதிலே இருந்தாங்க, ஆனால் அவங்க இயேசுவை விசுவாசிக்க இல்லை. நீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் இயேசு வந்து அவருடைய போதனைகளை அங்கு சொன்ன பொழுது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நின்றவங்க அந்த வேதபாரகர் பரிசேயர். நியாய பிரமாணத்தை படிச்சவங்க பாத்தீங்களா, அந்த பாரம்பரியங்கள் அப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா செய்தவங்க. போய் நான் 2 தரம் உபவாசம் செய்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசம் செய்கிறேன், நல்லது, பெருமை அடிச்சாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்க இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இல்லை. பாத்தீங்களா, அதனால ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா, அவங்களுடைய நீதி மாதிரி உங்களுடைய நீதி இருக்கக்கூடாது, அதை விட மேலிங்கமா இருக்க வேண்டும். நீங்க வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படிந்து நடவுங்க. இயேசுவின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. மற்றபடி பாரம்பரியங்கள் அதுகளில் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு செல்லக்கூடாது. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நான் உபவாசம் கூட்டத்துக்கு போகணும், அது கூட்ட இது ஓடணும், அப்படி இப்படி சொல்லி அதுகளில் இன்றைக்கு கூடுதலாக நினைக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க.
நான் தசமாக போகணும், நான் உபவாச கூட்டம் போகணும், அந்த மீட்டிங் போகணும், இந்த மீட்டிங் போகணும், இப்படி எல்லாம் ஓடி திரிவாங்க. அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். நீ அதை செய்யாமல், அவருடைய சித்தத்தை செய்யாமல், அந்த நீதியை நிறைவேற்றாம நான் என்னதான் ஓடினாலும் இந்த வேதவார பரிசெய்ய மாதிரிதான் இருக்கும். ஆகவே நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, எங்களையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு சாட்சியாய் எழுப்பி பிரவாசிப்போம். அதுதான் கர்த்தர் நம்மை குறித்த ஒரு நோக்கமாயிருக்கிறது. ஆகவே அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஜனமாக நாம் காணப்படுவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.